ஆன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி எரியுதுன்னு பாருங்கள். நல்லா ஜம்முன்னு எரியுது. இது ப்ளம்மண்ட் டைப்பு இந்த மாதிரி எரியுதுன்னா சிஎப்எல் அல்லது எல்இடி டியூப்லைட்டு அதே மாதிரி எல்இடி பல்பு இதெல்லாம் நல்லா சூப்பராக எரியும். நீங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு டேபிள் பென் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, அமேசானில் ஒரு இன்வெர்ட்டர் போர்டு ஒன்று வாங்கினேன். இது சீப் அண்ட் பெஸ்ட்டு, விலை கம்மியான போர்டு தான் இது. இந்த போர்டை வந்து நம்ம 12 வோல்ட் பேட்டரியை வச்சு ஒரு 2012 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு இந்த ஏசியில் வேலை செய்கிற 230 வோல்ட் ஏசியில் வேலை செய்கிற 40 வாட்ஸ் பல்பை நம்ம எரிய வைக்க போகிறோம். ப்ளம்மண்ட் டைப்பு பல்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே நீங்கள் எல்இடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா சிஎப்லும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு சொல்லி இதில் கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுற நண்பர்கள், அதே மாதிரி வீட்டுக்கு சும்மா கரண்ட் போன டயத்தில் வீட்டை ஒரு லைட் எரியணும், இல்லைன்னா ஒரு சின்ன ஃபேனு யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டை பொறுத்தளவுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னா, இது வந்து 12012 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. இது பார்த்திங்கன்னா 12, இது 0, இது 12, இது 230 வோல்ட்டு இன்புட்டு. இப்போ நம்ம இன்வெர்ட்டர் போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, இது இன்புட்டாகவும் இது அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேறு எலக்ட்ரானிக் ஜாமான் எதுக்கு யூஸ் பண்ணாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி யூஸ் பண்ணோம்னா, ப்ரைமரியை இன்புட்டாகவும் செகண்டரியை அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணுவோம். இந்த இன்வெர்ட்டர் போர்டை பொறுத்தளவுக்கு செகண்டரியை இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம், ப்ரைமரியை அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ப்ரைமரி இன்புட்டு அதேமாதிரி செகண்டரி அவுட்புட் எடுக்கும்போது இதோட பேர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணுவோம். இப்போ செகண்டரியை இன்புட்டாகவும் ப்ரைமரியை அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணும்போது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டில் நான் கனெக்ஷன் பண்ணுற மாதிரிங்க, அதேமாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அதாவது காமன் ஒயர் இருக்குல்ல, அந்த காமன் ஒயரை நம்ம இந்த போர்டில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு டயோடு போட்டுருக்காங்க பாருங்கள், 1 ஆம்ஸ் டயோடு ஒன்று போட்டுருக்காங்களா, அந்த இடத்துல நம்ம இதை இணைக்கணும். நான் இணைக்கிற பாருங்க, அதே மாதிரி நீங்கள் இணைச்சிக்கங்க. சால்டிங் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 12 இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேப்பிங்கு அதை நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம பற்ற வச்சிட வேண்டியதான். இங்கே ஒரு ஒயரு, அதே மாதிரி இங்கே ஒரு ஒயரு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி இருக்குல்ல, அந்த ப்ரைமரியில் இந்த பல்ப்பு நம்ம இணைச்சிருக்கோம்ல, ஒரு பல்ப்பு ஹோல்டரில் நான் இணைச்சிருக்கேன். அந்த 2 ஒயரை கொண்டு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியில் இணைச்சிடணும். இதை இணைச்சாச்சு. அடுத்து இப்போ நான் கருப்பு சிவப்பு 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு ஒயரை நம்ம இந்த போர்டில் இந்த இடத்துல நம்ம பற்ற வச்சுக்கலாம். சிகப்பு ஒயரை இந்த காமன் ஒயர் பற்ற வச்சுக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு சிவப்பு ஒயரை பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சுவிட்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சுவிட்சுக்கு வந்து இந்த காமனில் இந்த சிவப்பு ஒயர் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து ஒரு சுவிட்சோட ஒரு பின்னில் நம்ம சால்டிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு சின்ன சிவப்பு ஒயரை எடுத்துக்கலாம். அதை இந்த சுவிட்சோட அவுட் இருக்குல்ல, அதில் நம்ம இணைச்சிக்கலாம். இணைச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், லைனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இந்த 2 சிவப்பு ஒயர் இருக்குல்ல, இந்த 2 சிவப்பு ஒயரை நம்ம இந்த 12 வோல்ட்டு நான் 7 ஆம்ஸ் பேட்டரி எடுத்திருக்கேன். நீங்கள் 12 வோல்ட்டு 40 ஆம்ஸ் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியில் ப்ளஸ்ஸு முனையில் இந்த வைரஸுமா நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம்.
அடுத்து இந்த மைனஸில் இந்த போர்ட்லேருந்து ஒரு கருப்பு ஒயர் பற்ற வச்சோம்ல, அந்த ஒயரை நம்ம இந்த மைனஸில் நம்ம சும்மா கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது டெம்பரரியாக நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியிலேருந்து 2 வயர் எடுத்து இந்த பல்பில் கொடுத்துருக்கேன். இந்த செகண்டரியில் 12 வந்து இங்கே நான் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கேன். காமனை வந்து இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டயோடு வரும்ல, 1 ஆம்ஸ் டயோடு இருக்கும். அந்த இடத்துல நான் ஆனோடு சைடு நம்ம பற்ற வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு சேப் ஒயர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு சுவிட்சில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கருப்பு ஒயர் பற்ற வச்சுருக்கேன். அதை இந்த பேட்டரியோட மைனஸில் கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்சிலேருந்து அவுட் வர்றதா இந்த பேட்டரியோட ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி எரியுதுன்னு பாருங்கள். நல்லா ஜம்முன்னு எரியுது. இது ப்ளம்மண்ட் டைப்பே இந்த மாதிரி எரியுதுன்னா சிஎபல் அல்லது எல்இடி டியூப்லைட்டு, அதே மாதிரி எல்இடி பல்பு, இதெல்லாம் நல்லா சூப்பராக எரியும். நீங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு டேபிள் பென் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பேட்டரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணோம்னா இந்த இன்வெர்ட்டர் போர்டை நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டு யூஸுக்கு நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டா ஒரு சின்ன கடைகளுக்கு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடி இந்த மாதிரி பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப நேரம் உங்களுக்கு சார்ஜிங் நிற்கும். ரொம்ப நேரம் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளம்மண்ட் டைப்பை பொறுத்தளவுக்கு ரொம்ப நேரம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு இந்த பேட்டரியில் சார்ஜ் இறங்கும். இப்போ ஆஃப் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இந்த பல்பை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சின்ன உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு சின்ன எல்இடி பல்பை போட்டு காட்டுறேன். ஆன் பண்ணி காட்டுறேன். தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு இன்வெர்ட்டர் போர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் உள்ள ஒரு டயக்ராமும் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்கள் பார்த்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது அமேசான் ஆன்லைன் ஷாப்பில் இந்த போர்டு கிடைக்கிது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.